தமிழ்நாட்டில் 8 பெண்கள்ல 1 பெண்ணுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. தைராய்டுக்கு நான் டெய்லி டேப்லெட் போடுறேன் டாக்டர். டிஎஸ்ஹெச் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆனாலும் டயர்ட்னஸ் எனக்கு குறையவே இல்லை. உடம்பு வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மலச்சிக்கல், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ தைராய்டு நார்மல்னு சொன்னாலும் ஏன் இந்த பிரச்சனைலாம் இருக்குது? இது நிறைய பெண்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்களில் இதோட தீவிரம் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் சரி கிட்டத்தட்ட 42 மில்லியன் மக்கள் இந்த தைராய்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்தாலும் கூட அதனுடைய பிரச்சனைகள் குறையவே இல்லை. ஏன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதற்கான யோக பயிற்சிகளையும் சேர்த்தே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. தமிழ்நாட்டில் 8 பெண்களில் 1 பெண்ணுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. தைராய்டுக்கு நான் டெய்லி டேப்லெட் போடுறேன் டாக்டர். டிஎஸ்ஹெச் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆனாலும் டயர்ட்னஸ் எனக்கு குறையவே இல்லை. உடம்பு வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மலச்சிக்கல், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ தைராய்டு நார்மல்னு சொன்னாலும் ஏன் இந்த பிரச்சனைலாம் இருக்குது? இது நிறைய பெண்களோட கேள்வியாக இருக்குது. இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்களில் இதோட தீவிரம் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் சரி கிட்டத்தட்ட 42 மில்லியன் மக்கள் இந்த தைராய்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்தாலும் கூட அதனுடைய பிரச்சனைகள் குறையவே இல்லை. ஏன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதற்கான யோக பயிற்சிகளையும் சேர்த்தே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, அதீதமான ஒரு உடல் சோர்வு. 10 மணி நேரம் நீங்கள் தூங்கினாலும் கூட அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இன்னும் கூட தூங்கணும் போல் ஒரு உணர்வு இருக்கும். 2வது, உங்களுடைய புருவத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். 3வது விஷயம், மலச்சிக்கலோ இல்லை வயிறு உப்புசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். 4வது, எல்லாரும் அந்த ரூமில் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் அந்த ஏசி அதிகமான ஒரு குளிராக தெரியும். மெயினாக கை காலெல்லாம் சில்லுன்னு போயிடும். ஸோ உங்களால் ஹீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. கோல்டையும் உங்களால் பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இந்த அறிகுறிகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக மாற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களுக்கு விந்தணுக்களில் மாற்றம் உண்டாகிறது, ஆண் தன்மை சார்ந்த பிரச்சனைகள், இப்படியெல்லாம் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு தைராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎஸ்ஹெச் 2.5க்கு மேலே இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் இந்த சப்கிளினிக்கல் தைராய்டுங்கிற லெவலுக்கு நீங்கள் போகிறீங்கிறது அர்த்தம். ஸோ இந்த தைராய்டு எதனால் வருது? இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ் ஆகிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது ஹெசிமோட்டோ தைராய்டைட்டிஸ்ங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் ரத்த ஓட்டத்தில் கலக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. 2வது விஷயம், செலீனியம் சத்து குறைபாடு இருக்கிறது. இந்த செலீனியம் சத்தும் அதே மாதிரி வைட்டமின் டி சத்தும் குறைபாடு இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்பால் இந்த T4லேருந்து T3, ஏன்னா நம்மளுடைய தைராய்டு 2 ஹார்மோனை சுரக்கும். அதில் T4 தான் 80% சுரக்கும். ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையானது T3 தான். இது 20% தான் சுரக்கும். ஆனால் இந்த T4லேருந்து இந்த T3 கன்வர்ஷன் அப்படிங்கிறது செலீனியம்ங்கிற ஒரு சத்து இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக நடக்கும். கல்லீரல் செயல்திறன் கம்மியாக இருக்கணும், நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய செரிமான சக்தி கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த கன்வர்ஷன் கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த சத்து குறைபாடுனாலையும் நிறைய பேருக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. 3வது விஷயம், ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்கள். மெயினாக இந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மெனோபாஸ் காலகட்டம், இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் அளவு அதிகமாகும் பொழுது எல்லாமே நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கிறதா காமிக்கும்.
4வதா அதீதமான மன அழுத்தம். தொடர்ந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் ஆகுது. ஸோ அதுவும் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சி காலகட்டம், மெனோபாஸ் காலகட்டம் எப்பவுமே மனசை வந்து ஒரு சப்ரஸ்டான ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தைராய்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் தைராய்டுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் அதனுடைய அறிகுறிகள் நமக்கு குறையிறதில்ல. இதற்கு என்ன சிகிச்சை முறை? முதல் விஷயம், உங்கள் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். 2வது, ஸோ இந்த T4லேருந்து T3 கன்வர்ஷனுக்கு வந்து கல்லீரல் வந்து அவசியம். ஸோ அப்போ கல்லீரலை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கரிசாலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், கீழா நெல்லி வந்து எடுத்துக்கலாம், மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்கள் கல்லீரலுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட உங்களுடைய தைராய்டுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். அதே போல் கொத்தமல்லி விதைகளை வந்து ஊற வச்சு காலையில் வந்து நம்ம வந்து அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சீத்தாப்பழ மரத்தினுடைய இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் எலுமிச்சையோட தோல் சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தைராய்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் யோகா பயிற்சிகளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஸோ அது என்னென்ன யோகா பயிற்சிகள்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆசனம் மச்சி ஆசனம். இதை பண்ணுறதுக்கு கால்களை நேராக நீட்டி படுத்துக்கோங்க. உங்களுடைய 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகள் உங்கள் உடம்புக்கு சைடில் இருக்கட்டும். இப்போது மூச்சை உள்ளே எடுத்துகிட்டே உங்களுடைய தலையை தூக்கி உங்களுடைய உச்சந்தலை தரையில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் 5லிருந்து 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விட்டுட்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ரிலாக்ஸ். தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம 2வதாக பார்க்க போகிற ஆசனம் அர்த்த உஷ்ட்ராசனம். இதை பண்ணுறதுக்கு வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போது உங்கள் இடுப்பை மேலே தூக்கி முட்டிகளில் நின்றுக்கோங்க. உங்கள் கைகளை உங்கள் உடலுக்கு முன்னாடி நீட்டிக்கோங்க. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய வலது கையை மட்டும் பின்னாடி கொண்டு வந்து வலது கணுக்கால டச் பண்ணுங்க. தலை மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும், இடது கை நீட்டியபடி இருக்கணும். இது அர்த்த உஷ்ட்ராசனம். இந்த நிலையில் 10லிருந்து 15 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதை பண்ணி முடிச்சுட்டு மூச்சை வெளியே விட்டுட்டே உங்களுடைய கைகளை நேராக கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய இடது கையை பின்னாடி கொண்டு வந்து உங்களுடைய இடது கணுக்கால டச் பண்ணணும். இந்த நிலையிலையும் ஒரு 10லிருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கைகளை மூச்சை வெளியே விட்டுட்டே கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரை சங்கு முத்திரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய வலது கை கட்டை விரலை உங்களுடைய இடது கையோட மற்ற விரல்களால் பிடிச்சிக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது கை கட்டை விரலும் வலது கையில் இருக்கக்கூடிய மற்ற விரல்களும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முத்திரையை உங்கள் நெஞ்சு பகுதிக்கு நேராக ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தின் மேலேயும் உங்களுடைய இந்த முதிரையின் மேலேயும் கவனத்தை செலுத்துங்க. இந்த முதிரை நீங்கள் பண்ணுறதுனால விஷுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ரிலாக்ஸ். தைராய்டுக்கு என்னென்னலாம் யோகா பயிற்சிகளை ஃபாலோ பண்ணணும், என்ன முத்திரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த விஷயங்களையும் சேர்த்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீட்டிலையே நம்ம வந்து கொத்தமல்லி விதையை ஊற வச்சு சாப்பிட்றது ஒன்றும் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி சீத்தாப்பழ மரத்தினுடைய இலை கிடச்சிதுன்னா அதையும் வந்து நீங்கள் அப்பப்போ டீயாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரெகுலராக உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் தைராக்ஸ் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கும் போது உங்கள் தைராய்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை. அதுவும் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, சேலம் இந்த ஏரியாக்களில் தான் அதிகமான மக்கள் தைராய்டுனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில ஏரியாக்களில் இந்த பாறை சார்ந்த தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இந்த அயோடின் லெவலுக்கு பதிலாக ஃப்ளூரைடு கண்டென்ட் போகிறதுனால அதனாலேயும் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. ஸோ தைராய்டு பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். உடற்பயிற்சி அவசியம். யோக பயிற்சிகளும் முத்திரைகளும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அறுவை சிகிச்சையில் குணம்
இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare. His wellness for her happiness.